ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா தங்கலான். ஸோ விக்ரம் அவரோட நடிப்பில் பாரஞ்சித் இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்த ஒரு திரைப்படம் தான் தங்கலான். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18th சென்ச்சுரி நடக்கிற ஸ்டோரி சவுத் ஆர்காடில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் வச்சுக்கிட்டு விக்ரம் அண்ட் அந்த ஊர் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு எதிர்பார்ப்பு விதமாக அவங்க நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணையார்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி டைமில் வெள்ளைக்காரத்துறை அந்த பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி உங்களோட மூதாதையர்லாம் வந்து தான் கேஜிஎஃப் கோலார் கோல்மையிலேருந்து தங்கம் எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு விக்ரமும் ஒரு சிலரையும் மட்டும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் அந்த தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுவாங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்லி விக்ரம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து அந்த தங்கத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷும் விக்ரமும் அவங்களோட ஊர்க்கார மக்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த கதை என்ன, இறுதியாக அவங்க தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா, விக்ரமுக்கு தனக்கு அந்த நிலத்தை பண்ணையாட்டிருந்து நிலத்தை மீட்டெடுத்தாரா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ரஞ்சித் அவர்களோட எப்பவுமான ஒரு டெம்ப்ளேட்டான தன்னுடைய நிலத்துக்கான அரசியலை பேசுகிற படமாக தான் வெளிவந்திருக்குது இந்த தங்கலான். ஸோ ஃபஸ்ட்டு படத்தை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் போனோன்னா ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான் பேசிடலாம். ஸோ படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கேஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அருமையாக பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் நம்ம எப்போவுமே சொல்ல வேணாம், நான் சிம்பிளாக சொல்லணும்னா விக்ரம் சாரை வந்து இதில் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் நான் சொல்லணுன்னே இல்லை, எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறணும். பிகாஸ் இவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவரோட முந்தைய படங்களான காசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கோப்ராலையும் ஒரு சில அவரால் ஒரு மெனக்கடல் இருந்தது, அந்நியன் படத்தில் ஒரு மெனக்கடல் இருந்தது, இந்த படத்துக்காகவும் ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்காரு. அப்போது இதுக்கு மேலேயும் ஒன்று பண்ண தயாராக இருப்பார். அப்படிங்கும்போது இது நம்ம எஃபர்ட்லெஸ்ன்னு தான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு விக்ரம் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்ட் வின்னிங் நடிப்பை கொடுத்துருக்காரா, அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது மிக இல்லை. அடுத்து வந்து சொல்கிறக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி. இவங்க என்ன சொல்கிறதுனா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க, அந்த கேரக்டர் வெளிவர முடியல என்னால் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையிலே நீ படம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கண்டிப்பாக உங்களுக்கே தோணும், ஒருவேளை உண்மையிலே இவங்க அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்களோன்னு. நம்ம ரியலிஸ்டிக்காக அவ்வளோ எமோஷனலாகவும் வீரமாக பேசுகிற வசனங்களை வீரமாகவும் பேசிட்டு, ஸோ அந்த மாதிரி பார்வதி த நெக்ஸ்ட் டேலண்ட். அதுக்கப்புறம் மாலிகா மோகனன் இன்னும் கூட டேரக்டர் இவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் கொடுக்கப்பட்ட இடங்களில் அவங்களோட நடிப்புமே இவங்க ரொம்ப ஒரு தேர்ந்த நடிப்பு. இந்த கதைக்கு மாளவிகா மோகனோட நடிப்பு மிகப்பெரிய பலம்னே சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வலுவான ஒரு கேரக்டர் அதை மாளவிகா மோகனன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து டேனியலா, அடுத்து இந்த பிரிட்டிஷ் இளவரசர், அவருமே அருமையாக பண்ணியிருந்தார். இவங்க எல்லாத்தையும் மீறி கிட்டத்தட்ட ஒரு 100 துணை நடிகர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே சின்ன சின்னதாக வந்து ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடங்களில் வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து படத்தோட பலம் ரஞ்சித். அதில் பாரஞ்சித் எப்போவுமே வந்து அவரோட கதைகளில் நிலம் சார்ந்த அந்த மக்களோட ஒடுக்கப்பட்ட மக்களோட வழிகளை பேசியிருப்பார். இந்த படமும் அந்த மாதிரியே நோக்கிற ஒரு மாதிரி முன்னேறி போகிற மாதிரியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் குடியே நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மூதாதையர் வந்து நமக்காக போராடி இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த லெவலில் ஓரளவுக்கு சேஃப் ஜோனாக நல்ல இவ்வளோ தூரம் வந்து ஒரு லக்ஸூரியஸாக இருக்கிறவங்க அல்லது ஏதோ ஒரு சேஃப் ஜோனில் வாழ்கிறோம் அப்படின்னா அதற்காக நம்ம மூதாதையரோ அதுக்கு முப்பாட்டினர் அந்த மாதிரிலாம் சொல்கிற அந்த தலைமுறையினர் எந்த அளவுக்கு நம்மளோட உரிமைக்காகவும் இதுக்காகவும் பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம கண்முன்னே நிப்பாட்டியிருக்காரு பாரஞ்சித் அவர்கள். அந்த விதத்தில் உண்மையிலே பாரஞ்சித் அவர்களை பாராட்டியே ஆகணும். அவரோட இயக்கம் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பலம். எப்போவுமே அவரோட யூஷுவலான ஒரு யதார்த்தமான ஸ்க்ரீன் பிளேலேருந்து இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி அல்லது மேஜிக் ரியலிசத்தோடு சேர்த்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு சாரார்கிட்ட ரீச்சும் ஆகிருக்கு, ஒரு சாரார்கிட்ட வந்து பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலன்னு கலைவான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி. இது அவருக்கு வந்து ஒரு 50வது திரைப்படம். உண்மையிலே 50வது திரைப்படத்தில் தன்னோட முத்தியை பதிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் பெரிய பெரிய இடங்கள் போகிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எடிட்டிங் செல்வாவுக்கு 25வது திரைப்படம். கிறிஸ்பன் இதாக நீட்டாக எடிட் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே படத்துடைய பேக் போன் நம்ம ஜிவி பிரகாஷ். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு மெருகேற்றிருக்குன்னே சொல்லணும். படத்தை நம்ம வந்து ஒன்றி போகிறதுக்கு ஜிவி பிரகாஷோட இசை உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த இறுதி பாடலான தங்களானே வந்து பார்த்திங்கன்னா படத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ்னா படத்தில் அப்போ வந்து ஒரு நெகட்டிவாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா, நெகட்டிவ்ன்றது நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு உங்கள் விருப்பம் இருந்ததோ அங்கேருந்து செகண்ட் ஆஃப் லீடு போகும்போது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் அங்கங்கே கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையுது. அது கூட பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் அவங்க நடிப்பில் நம்மளை வந்து கன்வின்சிங் பண்ணிட்டாங்கன்றதுனால கூட அது ஒரு குறையாக கூட ஏற்றுக்காமல் போகலாம். பட் மிகப்பெரிய குறை அப்படிங்கிறது வந்து விஎஃப்எக்ஸ் டீம். விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு சிஜி ஒரு படத்துக்கு எந்த கதைக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத டேரக்டர் தெரிஞ்சு பண்ணாரா இல்லை விட்டாராங்கிறது தெரியல. அவ்வளோ மகா மட்டனோட சொன்னால் சிஜி. ஏன்னா ஒரு மயில் அல்லது ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் கூட உங்களால் கொண்டு வர முடியாதா? சிறுத்தை புலி இல்லை, ஒரு வருஷமாக அந்த கதையை எடுத்திருக்காங்க, இந்த விஎஃப்எக்ஸில் சரி வரலன்னு தெரியும் போது மாளிகா மோகனன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கும்போது அதை வச்சு ஏதாவது பேட்ச் ஒர்க் பார்த்து கூட அல்லது ரீஷூட் பண்ணி கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் இங்கே வந்து இதை கோட்டை விட்டாங்கன்னு தெரில. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ கிரீனோட தவறுன்னே சொல்லணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் இந்த இதை வந்து அவங்க சரி பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாயிருச்சு. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு படம் கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பேசுகிற தமிழ் வந்து பார்த்திங்கன்னா புரியலன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் உள்ள தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது அது அருமையாக புரிஞ்சுது. மேபி ஒரு சில இடங்களில் புரியாத இடங்களுமே எனக்கு பை லக் நான் பார்த்த ஸ்க்ரீனில் சப்டைட்டிலோட ரன் ஆச்சு. எனக்கு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கன்வின்சிங்காகவே தான் இருந்தது. எனக்கு வந்து படத்தில் வந்து பெரிய குறைப்படல. நான் சொன்ன மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் செகண்ட் ஹாஃபில் வந்து இதுதான் நடக்கப்போ அது போக கிளைமேக்ஸ்லோவுமே ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு சீக்வன்ஸாக ஒரு இதில் சொல்லி முடிக்கிறாப்புல. அது நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருக்காமல் அவசரமாக ஓடிட்டாரோ. பாரஞ்சித்தோட டைரக்ஷனோட திறமைக்கு இது ஒரு தீனி இல்லையோன்ற மாதிரி இருந்தது. எனக்கு அது கன்வின்சிங்காக படல. மித்தபடி ஓவராலாக இந்த தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம்னே சொல்லணும். தமிழ் சினிமாவை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல பாரஞ்சித்தும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அதுக்கு விக்ரமும் அதில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ துணை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக இந்த டீமோட எஃபர்ட்டுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் ஒன்ஸாவது பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேஜிக்கல் ரியலிசத்தோட ஃபேண்டசியோடு கொடுத்த இந்த படத்தை ஒரு சிலர் நம்ம சொன்ன மாதிரியே இரு சாராராக ஒரு மாதிரி கலைவன விமர்சனங்கள் தான் வருது. அதில் தவறு கிடையாது. பட் ஸ்டில் நாங்கள் சொல்கிறது இந்த படம் கண்டிப்பாக ஒரு முறை இல்லை 2வது முறை பார்த்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு அதிகமான புரிதல் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தேட்டர் வாட்ச் ஒர்த்து படம் தான். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். பார்த்தவங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தாதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். பட் பர்சனலி எனக்கு இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ரஞ்சித், விக்ரம் சார், பார்வதி மேடம் அண்ட் டீம் அண்ட் முக்கியமாக ஜிவி பிரகாஷ் ஆல்சோ, அவரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படம் பல விருதுகளை குவிக்கும் அடுத்த விருது அறிவிக்கும் போது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தங்கலான் கண்டிப்பாக வென்றான். இதுதான் என்னோட விருடிக் பர்சனலி. மறுபடியும் சொல்கிறேன், பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்து லைனப்பாக டிமாண்டிக் கல்னோட ரிவ்யூ வருது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.